நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு அனர்த்தம் குறித்து, ஒரு பெரிய துன்ப நிலைகள் குறித்து நாம் இப்பொழுது பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான தலைப்பு, இது ஒரு சர்வதேச தலைப்பாக இருந்தாலும் நம்முடைய மக்களை பாதிக்கின்றது. 50% அமெரிக்க வரியால் முடங்கிய ஏற்றுமதி தமிழக தொழில்களை காக்குமா மத்திய மாநில அரசுகள்? இது குறித்து கவலையோடு 3 பக்கத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அம்மையார் சசிகலா அம்மா அவர்கள் ரொம்ப புள்ளி விவரமாக தன் கருத்தை வைத்திருக்கிறார். அதனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 50% நம்மீது விதித்திருக்கிற இந்த விதியின் பால், இது 30 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்று அவர் தமது கடுமையான கவலையை அரசுகளுக்கு பகிர்ந்திருக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு. தமிழ்நாட்டில் திருப்பூர், கோவை, ஈரோடு மற்றும் பல மாவட்டங்களில் ஏற்றுமதியாகும் இந்த ஆயத்த பின்னலாடைகள் ஒரு பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டதாகவும், இதன் மூலமாக இந்த 50% வரி விதிப்பின் மூலமாக அந்த தொழில்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாவட்டங்களில் சமூக கட்டமைப்புகள், ஏனைய தொழில்களும் முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் இந்த 50% வரி விதிப்பால் அந்த தொழில்கள் முடங்குவதும், வேலை இழப்பும், பெரும்பாலான பெண் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது என்பதை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள், இதன் மூலமாக என்னென்ன தொழிலில், குறிப்பாக அவர் குறிப்பிடுகிறார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதை போன்று தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியாகும் ஆபரண நகைகள், கற்கள், பொறியியல் சார்ந்த மிஷினரிஸ் ஐட்டம், அதே போன்று தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், இந்த நிறுவனங்களெல்லாம் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அவர்களுடைய வாழ்வு முடங்கி போயிருக்கிற அபாயத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக பாதிக்கப்பட்ட எம்முடைய மக்களுக்காக அரசுகள் போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கடுமையான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிற திருமதி சசிகலா அவர்கள், பருத்தி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அந்த வரிவிலக்கு டிசம்பர் 31 வரை என்ற காலம் நிர்ணயம் செய்யாமல் தேவைக்கேற்ப நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். மத்திய அரசு பாதிப்புக்குள்ளான ஏற்றுமதியாளர்களின் உதவி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரை அவர்களுக்கு கடன் வழங்குவது, மறுசீரமைப்பு அமைப்பது போன்ற நலப்பணிகளில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஏன் பயணம் மேற்கொண்டார்? இதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது என்ற கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய நெருக்கடிகளால் மின்சாரம் கட்டணம் உயர்வு, அதை மட்டுமல்ல, இது போன்ற பல சிக்கல்களை ஸ்டாலின் அரசு தீர்க்க முன்வர வேண்டும் என்றும், அதே போன்று ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டியின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வங்கிகள் மூலமாக மூலதன கடன், ஒர்க்கிங் கேபிட்டல் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை அம்மையார் சசிகலா அவர்கள் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இதோடு சேர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோம். வாருங்கள். நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் அறிவுசார் தளத்திலிருந்து மரியாதைக்குரிய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அதை போன்று பொருளாதார நிபுணர் தோழர் கண்ணன் அவர்கள், அதிமுகவினுடைய சார்பில் வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா, வாருங்கள். வணக்கம். ஏற்றுமதியாளர் உற்பத்தி சங்க செயலாளர் திருப்பூரிலிருந்து செந்தில்வேல் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். செந்தில்வேல் சார், இந்த ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்க செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நாம் கிடைத்திருக்கிற தேசிய நாளிதழ் வாயிலமாகவும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே என்ன நடக்கிறது களத்திலிருந்து கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு தாருங்கள். வணக்கங்க. இப்போது இந்த அமெரிக்க அரசாங்கத்தின் திடீர் ஒரு வரி விதிப்பினால மொத்த அமெரிக்க சார்ந்த ஏற்றுமதி தொழிலே ஸ்தம்பித்து போச்சுங்க. இது ஆயத்த ஆடைகள் மட்டும் இல்லாமல், ஜவுளி ஆடைகள் மட்டும் இல்லாமல்,
மற்ற பொருள்கள், இது மருந்து பொருள்கள், செயற்கை வைரங்கள், நிறையா ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற அத்தனை சம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஆயத்த ஆடைகளை பொறுத்தளவுக்கு வந்து திருப்பூரை பொறுத்தளவுக்கு வந்துங்க, போன நிதி ஆண்டில் வந்து ஒரு 11,000 to 12,000 கோடி ரூபா அமெரிக்காவுக்கு மட்டும் நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். போன தடவை மொத்த ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி ஒரு 40,000, 35,000 கோடி to 40,000 கோடி. அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ண ஒரு 16,000 to 12,000 கோடி ரூபாய்ங்க. இந்த வருஷம் இந்த நிதியாண்டுக்கு நாங்கள் ஒரு 15,000 கோடியிலிருந்து 18,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு அமெரிக்காவுக்கு சார்ந்த ஆயத்தாடைகள் ஏற்றுமதி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் விசாரணைகள் எல்லாமே இருந்தது. இப்போ இந்த புது அரசாங்கம், ட்ரம்ப் அரசாங்கம் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னால் இருந்தே அவங்க வந்து நாங்கள் வரி விதிப்போம், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா பக்கம் வரி விதிப்போங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையிலே அவர் கொண்டு வந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியின் அளவு என்பது $80 பில்லியன். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றது $40 பில்லியன். இந்த இடைப்பட்ட இடைவெளியை நீங்க வந்து சரி கட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு வரி விதிப்போம் சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு தாங்க முடியாத ஒரு பொருளாதார தாக்குதலை இந்திய அரசாங்கத்தின் மேல அவங்க திணிச்சிருக்கிறாங்க. இதனால ஜவுளி தொழில் ஆடி போயிருக்குது. ஏன்னா வேளாண்மைக்கு அப்புறம் ஜவுளி தொழில் தான் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குது, ரெவென்யூ அதிகமாக கொடுக்குது. எங்களோட தொழிலை வந்து நாங்கள் மாற்ற முடியாது. ஒரு ஆர்டர் செய்கிறோம், ஒரு இது செய்கிறோம், குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ ஒரு மருந்து கம்பெனிக்கு இந்த ஏற்றுமதி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தை வேற நாட்டுக்கு, இப்போ பேராசிட்டமால்னா வேற நாட்டுக்கும் பேராசிட்டமாலாக விற்க முடியும். ஒரு செயற்கை வைரத்தை இங்கே விற்க முடியலன்னா வேற பக்கம் விற்க முடியும். ஆனால் ஜவுளி ஆடைகளை அப்படி பண்ண முடியாது. அந்த அமெரிக்காவுக்கு உண்டான அந்த அளவுகள், அந்த ஸ்டைலு, அந்த கலரு, இதெல்லாம் அவங்களுக்கு தயார் பண்ணது அவங்களுக்கு தான் விற்க முடியும். மாற்று சந்தைக்கு போனால் ஒரு 10 to 15% தான் எங்களுக்கு அதோட மதிப்பே கிடைக்கும். 100 ரூபாய்க்குன்னா அந்த மாற்று சந்தைக்கு போனால் ஒரு 15 ரூபாய் to 20 ரூபாய்க்குள்ளதான் அது விற்க முடியும். 80% நஷ்டமாயிரும். இந்த காலகட்டத்தில் இவங்க இந்தியாவுக்கு இந்த வரியை விதிச்சதும் இல்லாம நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்களுக்கெல்லாம் வரியை வந்து நம்மளை விட கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மத்திய அமெரிக்க அரசாங்கத்தினோட இந்த இந்தியா மேல தொடுக்கப்பட்ட அந்த வரி தீவிரவாதத்தை, வரி போற இந்தியர்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து நம்ம எதிர்கொள்ளணும். இதுல நீங்க நானு இதெல்லாம் விட இப்படி தாக்குதல் நடத்தின இந்த அரசாங்கத்தை, நம்ம அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம அவ்வளவு வேகமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க அந்த அரசாங்கம். இதிலிருந்து எந்திரிச்சு வரக்கூடிய கெப்பாசிட்டி மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு உதவினால் மட்டும்தான் நாங்க வெளியே வர முடியும். ஏன்னா இப்பதான் கொரோனால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தாங்கி எங்கனால அப்படியே எந்திரிச்சு வரும்போது மூலப்பொருள்களோட விலையேற்றத்துல, மூலப்பொருட்கள் ஏற்றுமதி பண்ணதுல நாங்க மறுபடியும் சீரழிஞ்சோம். அப்புறம் இப்போ வந்து மாநில அரசாங்கம் கடுமையான மின்சார உயர்வை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொத்து வரி, இந்த வரி, இதெல்லாம் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை அத்தனையும் எதிர்கொள்வது, தாங்கிக் கொள்வது உற்பத்தியாளர்கள் மட்டும்தான். இந்த சமயத்துல இப்ப நடக்கிற இந்த போராட்டத்தை, இப்ப நடக்கிற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு தேக்கம் அடைஞ்சு எங்களுக்கு உண்டான பாதிப்பு மட்டும் இப்ப எங்களுக்கு கணக்கு தெரிஞ்ச அளவுல மட்டும் ஒரு 4,000 கோடி ரூபாய் இருக்குதுங்க. உண்மையும், அதாவது ஆயத்த ஆடைமைகள் மட்டும். ஜவுளி ஆடைகளை கணக்கு பண்ணா சம்மதம் இல்லாம வேல்யூ போகும். இதுக்கு என்ன பண்றது? இது எப்படி சீர் பண்ணுவது? இதுக்கு தான் நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட, ஏன்னா எங்களுக்கு இப்போ ஒரு ஏற்றுமதி ஆளுக்கு ஒரு கடன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 60 to 90 நாளைக்குள்ள அந்த கடனை நாங்க திருப்பி பணத்தை செலுத்தணும். அந்த பணத்தை வந்து எய்தர் நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பில்லா செலுத்தணும், இல்லைன்னா அவங்க பையர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இங்க கட்டணும். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் என்பிஏ பண்ணிடுறாங்க. என்பிஏ பண்ணிட்டா அடுத்து நாங்க ஆபரேட்டே பண்ண முடியாது, மொத்தமா நின்றும். இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
இதுக்கு தான் நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட உடனடியா உதவி கேட்கிறோம். செந்தில்வேல் சார், இன்றைக்கு இந்த தொழில்ல வந்துங்க ஆயுத்த உற்பத்தியில செந்தில்வேல் சார் 40% தான் மிஷினுங்க, 60% மனித உழைப்பு. அந்த 60% மனித உழைப்பிலையுமே 75% பெண் தொழிலாளர்கள் வருவாங்க. சரி, இதுல அந்த தொழிலாளர்களை இப்ப என்ன பண்றது? அந்த தொழிலாளருக்கு என்ன அடுத்த வேலை வாய்ப்பு? அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது? இப்பதான் கொரோனால இருந்து அடிபட்டு எந்திரிச்சு வந்து உட்காரும் போது இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வந்து அவங்க குழந்தை குட்டிகளை படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க சிறு கடன்கள் வாங்கியிருப்பாங்க, கல்வி கடன் வாங்கியிருப்பாங்க, வாகன கடன் வாங்கியிருப்பாங்க, வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, எத்தனையோ சமாச்சாரம். திருப்பூர்ல மட்டும் இதோட பாதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. சரி, இது மொத்தம் இந்தியா கணக்கு எடுத்துட்டீங்கன்னா இதோட பாதிப்பு சொல்ல முடியாதுங்க. சரி பண்ணணும். நீங்க இணைப்புல இருங்க, நீங்க இணைப்புல இருங்க, நான் உங்களுக்கு ரெண்டாவது வரேன். செந்தில்வேல் சார், நான் இணைப்புல வரேன், நீங்க இணைப்புல இருங்க. இளந்தமிழ் ஆர்வலன் சார், இப்போ நம்முடைய செந்தில்வேல் சார் வந்து இன்னும் நிறைய பேசுறார். நான் நேரம் கருதி ரெண்டாவது அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் ஏற்றுமதி பாதிப்பால் தமிழ்நாட்டில் 30 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் 5 பேர், ஒரு ஆவரேஜா பார்த்தா கூட 1 கோடி பேருடைய வாழ்வாதாரம், உணவு, கல்வி, மருத்துவம் எல்லாம் பாதிக்குது. அதையும் நம்முடைய ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய ஐயா செந்தில்வேல் அவர்கள் உறுதி செய்கிறார். திரு இளந்தமிழ் சார், உங்களுடைய பார்வை வைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சரியாக நம்முடைய திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயத்தையுமே அவங்க அறிக்கையில் உள்ளடக்கி காமிச்சுதான் மத்திய மாநில அரசுகள் இந்த 50% அமெரிக்க ஏற்றுமதிக்கான வரியின் தாக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கூட அறிமுக உரையில் சொன்னீங்க, மிக விரிவாக புள்ளி விவரங்களோடு, மிகுந்த வேதனையோடு, ஒரு தாய் உள்ளத்தோடு, ஆளுமை பண்போடு அதனை வெளிப்படுத்தி ஒரு 3 பக்கத்துக்கு அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது அவங்க என்னென்ன புள்ளிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தான் ரொம்ப வேதனையோட மிக படபடன்னு திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டதை நாம பார்த்தோம். கண்டிப்பா இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள், அதாவது அவர் சொன்னதை போல பின்னலாடை தொழில மட்டுமே 4000 to 4500 கோடி ரூபாய் இந்த இந்த குறிப்பிட்ட சில நாட்களில் இது வந்து உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தொழில் எவ்வளவு பெரிய வால்யூம்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு ஈட்டி தந்தது, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க தொழில்துறையில உங்களுக்கு எவ்வளவு வரி வருவாய் கிடைத்தது, எவ்வளவு லட்சம் தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக எத்தனை லட்சம் மகளிருக்கு வந்து இது வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அது அப்படியே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காங்கன்றத நீங்க பாத்தீங்க. இப்ப இதுல வந்து தீர்வாக என்ன இருக்க முடியும், அவசர தீர்வாக என்ன இருக்க முடியும் என்பதை அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையினுடைய இறுதி பகுதியில சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் தாங்க முடியாத அளவுக்கு தொழில் வரி, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரி திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியில தான், அதுதான் தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல தொழில்துறையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டிய பகுதி அது. அங்க வந்து தொழில் வரி, இந்த நிலை கட்டணம், மின் கட்டணத்துக்கு தேவையான மின் கட்டணம், அந்த புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான கட்டணத்தில் உயர்வு என்று தொடர்ந்து கொரோனாவுக்கு அப்புறம் தலை தூக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகனுடைய அரசாங்கம் இந்த தொழில்துறையை நசுக்கி பிழிந்து காலில் போட்டு மிதிக்கிறது அப்படிங்கறத கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அறிக்கையிலையும் அவள் மக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுதும் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவிச்சிருக்காங்க. இதை அப்படியே வந்து நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் திருப்பூர்லேருந்து அந்த தொழில் நிறுவனத்தினுடைய அந்த கூட்டமைப்பிலிருந்து அவர் பேசும்போது அது அப்படியே ஒத்து போகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நீங்க மின் கட்டணத்துல தளர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்ததோடு மட்டுமல்லாமல்
இது ஒரு மிகுந்த ஆளுமை தன்மை மிகுந்த ஆட்சி நிர்வாகம் தெரிந்த பொருளாதார நிபுணத்துவம் படைத்த ஒரு ஆளுமையாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிளர்வதை இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களையும் அனைத்தையும் ஒன்றிணைத்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பான மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழு ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டி மூலமாக பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் மூலமாக பணி மூலதன கடன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வழங்க தேவையான நடவடிக்கை உடனடியாக இந்த விளம்பர திமுக அரசு செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் இங்க உள்ளூரிலேயே இவ்வளவு சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த செக்டர் எல்லா தொழில் நிறுவனங்களும் சரி தனிநபர்களுக்கும் சரி நாம் எல்லோரும் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனற்ற அந்த தன்மையால விலைவாசி உயர்வுனால மின்கட்டண உயர்வால சொத்து வரி தொழில் வரி போன்ற பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு என்று அடுக்கடுக்காக நாம் நசிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த செக்டர் இவ்வளவு துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இத்தனை ஆயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய இந்த பின்னலாடை மற்றும் ஜவுளி இந்த துறை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி வருவாய் ஏற்படுத்தி கொடுக்குது, எத்தனை லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய வீட்டில் அடிப்பரு எரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியை கூட பாராமுகமாக முதலமைச்சர் ஜெர்மனியில போய் புறாவுக்கு டீ கடையில் உட்கார்ந்து புற போட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன லட்சணத்துல இவர்கள் ஆட்சி பொறுப்பை நடத்துகிறார்கள் என்பதை விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை மீண்டும் பொட்டில் எடுத்தார் போல் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய மோசடி இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்வது இன்னும் 7-8 மாசம் தான் எஃபெக்டிவா கவர்மெண்ட் நடத்த முடியும். எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க என்று சொன்னால் இவர்கள் வேற எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட முடியாது, எந்த விதமான பணிகளும் நடத்த முடியாது என்ற ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் வெளிநாட்டுக்கு போய் நான் முதலீடை ஈர்க்க போகிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்படியே ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொண்டாலும் அப்படியே அவர் சில முதலீடுகளை ஈர்த்து வந்தாலும் அந்த MOU கையெழுத்தாகி அவர்களுக்கு தேவையான லைசன்ஸ் இடம் பார்த்து அவர்கள் தொழில்கள் தொடங்குவதற்கு லைசன்ஸ் கொடுத்து பிற நடைமுறைகளை பின்பற்றி முடிப்பதற்கு குறைஞ்சது 6 மாசம் ஆகும். அதன் பிறகு இந்த அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் யார்கிட்ட போய் அந்த தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க முறையிட முடியும், எங்க போய் உதவி கேட்க முடியும்? எனவே இதையெல்லாம் தெரியாமல் முட்டாள்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவங்க இங்க எல்லாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு நிபுணர்களை அமர்த்தி இருப்பார்கள். அவர்களிடத்துல கேட்டா நீங்க 6 மாசம் கழிச்சு நீங்க பொறுத்துருங்கன்னு சொல்லி 10 பைசா முதலீட்டை முதலமைச்சர் கொண்டு வரப்போவதில்லை, அவர் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார் என்பதைத்தான் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். 5 ஆண்டுகளும் ஒவ்வொரு முறையும் அவர் வெளிநாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் செய்து விட்டு இதுவரைக்கும் 10 பைசா முதலீடு வரவில்லை. நாங்க இத்தனை லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கோம் சொல்றாரே தவிர இங்க தொழிற்சாலை தொடங்கப்பட்டு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு இவ்வளவு 1000 கோடியோ ரூபாய்கள் வரி வருவாய கிடைத்திருப்பதற்கு என்று சொல்வதற்கு வழி இல்லாத ஒரு முதலமைச்சராக இங்க நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது நீரோ மன்னன் இந்த ரோம் நகரம் தீப்பிடித்த போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்வதை போல முதலமைச்சர் சுற்றுலா சென்றிருப்பது கண்டனத்துக்குரியது என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. நம்மோடு தற்போது பொருளாதார நிபுணராக மரியாதைக்குரிய திரு கண்ணன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா, இப்போ இந்த விவகாரத்தை பார்க்கின்ற போது நமக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே ஒரு ட்ரேட் டெபிசிட் இன் பிட்வீன் 2 நேஷன்ஸ், 2 பேருக்கும் இருக்குது. நம்ம 87 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் நகை ஆடம்பரங்கள் ஆயத்த ஆடைகள் சவுத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து கடல் பொருட்கள் இதையெல்லாம் சசிகலாமா அழகாக சுட்டி காட்டுறாங்க. தோல் நிறைய விஷயம் போகுது, மெஷினரிஸ், ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதை விட்டுருங்க. இப்போ ஏதோ ஆரம்ப கட்டத்தில் 0.02 இந்தியன் எக்கனாமியில் ஜிடிபியில் பெருசாலாம் இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய தகவல்களை பார்க்குற போது 12,000-14,000 ரூபாய் அதை வச்சு வாழ்க்கை நடத்தின 5 லட்சம் தொழிலாளர்கள், இதை எப்படி நாங்கள் சமன் பண்ண போகிறோம்? இந்தியாவுடைய பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது வேறு விதமான ஒரு நிலை காணப்படுகிறது. பிரசிடென்ட் வென்ட் டு மேட் அண்ட் டிஸ்கஸிங் அபவுட் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்காரு. த லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன் டிஸ்சென்ட்டு நம்ம இதுவரைக்கும் என்ன கருத்து என்ன முடிவுன்னே தெரியல. செந்தில்வேலுடைய பதபதைப்பை ஐயா அவர்களுடைய பார்க்கிற போது இந்த மார்க்கெட்டை இழந்தால் ஒரு நீண்ட கொஸ்டினை கேட்டுறேன்,
அடுத்து நாம் அதை வைத்து மறுபடியும் அங்கே போய் கால் பதிப்பதற்கு நம்ம மார்க்கெட்டை வருத்தம் பிடிச்சிருக்கான் வியட்நாம்காரன் பக்கம். இதெல்லாம் ஏற்படுகிற சூழல்கள் என்ன? முதல்ல திரு ட்ரம்ப் அவர்கள்ட்டேருந்து வந்துடுறேன். ட்ரம்ப் சொல்கிற மாதிரி அந்த ட்ரேட் டெஃபிஷியன்சி, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்கும். இது வந்து வெறும் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இல்லை, இந்தியாவில் எடுத்திங்கனாலும் அந்த டெஃபிஷியன்சி இருக்கும், சைனாவில் எடுத்தாலும் அந்த டெஃபிஷியன்சி இருக்கும், எல்லா இடத்துலையுமே அந்த டெஃபிஷியன்சி இருக்கும். ஒரு சில இடங்களில் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும், இறக்குமதி கம்மியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் இறக்குமதி அதிகமாக இருக்கும், ஏற்றுமதி கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து சமன்படுத்த முடியும் அப்படின்றதே வந்து முதல்ல பொய்யான ஒரு மாயையான ஒரு தோற்றம் தான். அந்த ஈக்குவாலிட்டி அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நமக்கு சைனாவுக்கு இடையில பெரிய கேப் இருக்குது, பெரிய கேப் இருக்குது. நம்மளோட ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அமெரிக்கா தான், ரெண்டாவது UAE இருக்குது, மூணாவதாக தான் சைனாவே வந்து நிற்கிது. ஸோ அந்த விதங்களில் பார்க்குறச்சே அமெரிக்கா இந்த மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வந்துட்டா நான் ஈக்குவல் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது நடைமுறைக்கு வராது. அவர் இந்த பாலிசிஸ்னால் அவருடைய மக்கள்கிட்டயே அவருடைய மதிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கிற பல பொருளாதார அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இது வந்து ஒரு தப்பான இதுன்னு சொல்லிட்டு, ஆஸ் வெல் அஸ் அங்கே கோர்ட்டே வந்துட்டு இந்த மாதிரியான பாலிசிஸ் நீங்கள் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபைனலாக அது வந்து கன்சியூமர் தலையில் தான் போய் விழும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இனிஷியலாக டேக்ஸஸ் வரதான் செய்யும், பட் அவர் லாங் டேர்ம் பார்க்குறச்சே அந்த மாதிரி வராது. இன்னும் அடுத்த விஷயம் வந்துடும், அவர் வந்து 50% டாரிஃப், 25 + 25 2 டாரிஃப் போட்டிருக்கார். ஒன்று பெனால்ட்டி. ஆமாம், ஃபஸ்ட்டு 25 பேசிடுவோம். ஃபஸ்ட்டு 25 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே அவர் இம்போர்ட் பண்ணுற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே போட்டிருக்காரு பிட்வீன் 18 to 25. நம்ம 25ல் வரோம். பாகிஸ்தான் இந்த மாதிரியான பங்களாதேஷ் மாதிரிலாம் 18, 19, 20 அந்த மாதிரி இதில் வராங்க. ஸோ அந்த 25 வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை. அந்த 25 டாரிஃபு எப்படி பார்த்தாலுமே அதிகபட்சம் குறைக்கலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டரோ இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரோ போயிருந்தாங்கன்னா, அது ஒரு ட்ரேடிங் டிஸ்கஷனில் இருந்தாங்கன்னா அதோட நெகோசியேஷன்ஸ் எங்கே வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 5%லேருந்து 7% குறைச்சிருக்கலாம், குறைக்காமலும் இருக்கலாம். அது வந்து ஆஃப்டர் டிஸ்கஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ அந்த நேரங்களில் அந்த ஒரு கன்க்ளூஷன் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 25% பெனால்ட்டி எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அந்த க்ரூட் ஆயிலுக்கு தான் மெயினாக அதை கொண்டு வராங்க. அந்த க்ரூட் ஆயிலோட பாதிப்பை வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம அதை கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸோட வெல்த்தை பாதுகாக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு 9 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க, எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ டேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதங்களில் பார்க்குறச்சே மருந்துகளுக்கு அவங்க டேக்ஸ் போடலை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் போடலை. அதான் அவங்களுக்கு எது தேவையோ அப்படி சில பொருட்களுக்கு. ஆமாம், அந்த விஷயங்களில் டோட்டலாக வந்து எல்லா பப்ளிக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையுமே பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும் அவங்க வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், ஆயில், அந்த கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வந்து எதுவுமே வந்து டேக்ஸ் போடலை. மிச்சம் இருக்கிற விஷயங்களுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதில் தான் வந்து இந்தியா வந்து ஹியூஜாக பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த கேட்டகரி சேஃபாக இருக்கிற கேட்டகரியை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கிற கேட்டகரி பொறுத்து பார்க்குறச்சு நம்மளோட ஜிடிபியில் 2% சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட்டு எக்கானமியாக வளர்ந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது 1%, 0.5% கணக்கு பார்த்தா கூட அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் வந்து நிற்கும். ஸோ வெறும் இன்றைக்கி பார்க்குறச்சு இயர்லி நம்மளுடைய லாஸஸை பார்க்குறத விட டெய்லி லாஸஸாக பார்க்கணும். பெரும்பாலும் திருப்பூர் மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இவர் செந்தில் சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், அங்கே வாராந்திர கூலி, தினக்கூலி, மாத கூலி அப்படின்ற மாதிரியான சம்பளம்ன்ற மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்கும். இது வந்து வெறும் டைரக்ட் லேபர்ஸ் லாஸ்ன்றது மட்டும் இருக்காது, அதை சார்ந்த நிறைய விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. இது வந்து வெறும் 5 லட்சம் தொழிலாளர்கள் மட்டும் எடுக்க முடியாது, அவங்க சார்ந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், அதை சார்ந்த நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். வெறும் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் மட்டுமே அவங்களுடைய பேங்க்குக்கு வந்து ஹானர் பண்ண முடியாது பேமெண்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட டெட் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பேங்க்குக்கு எவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐஸ் இருக்கும், இவ்வளோ விஷயங்கள். இது வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராப்ளம்ஸாக தான் வந்து நிற்கும். நிச்சயமா. ஆமாம், ஸோ ஒரு சமூக கட்டமைப்பே பாதிக்கும். ஆமாம், இது டோட்டலாக என்ன ஆகிடும் அப்படின்னு கண்ணன் சார், இப்போ பொருளாதாரங்கிற வந்து எக்ஸ்போர்ட்டோடு நிற்காது,
இந்த ட்ரேடோட ஒரு டீ குடிக்கிற கடையில பாதிக்கும், எஸ், ஒரு பலசர கடையில பாதிக்கும், ஆமா, ஒரு மளிகை கடையில பாதிக்கும், ஆமா, ஒரு வெஜிடபிள் கடையில பாதிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய நெட்வொர்க் இந்தியாவில். 10,000 ரூபாய் சேலரி வெறும் ஒரு கேட்டகரிக்கு மட்டுமே செலவா போகுது. அது ரெண்டா போகும். ஸோ இது எல்லாமே அந்த லேண்ட்லார்டு வந்து ஒரு இஎம்ஐ வாங்கியிருப்பாரு, ஒரு செயின் ஆக்டிவிட்டி. ஆமா, செயின் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து அந்த சரௌண்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேற்கு மண்டலமே வந்து மேஜரா பாதிக்கப்படும். சரி, தமிழகத்தோட நம்ம மேற்கு எந்த சொல்யூஷன் ரெண்டாவது பேசுவோம். எஸ், அந்த மேற்கு மண்டலமே பாதிக்கப்படும் அப்படின்றதான் இதில். ஸோ இப்போ நமக்கு முதல்ல விவசாய பொருட்கள் இது வந்து எங்கே அப்படின்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடியது மாணவர்களாகவும் வேலைக்காகவுமே போகிறவங்க நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சத்துலேருந்து 11 லட்சம் பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வருஷம் போய்கிட்டு இருக்காங்க. அது என்ன விசா? H1B, H1B விசா, ஸ்டூடெண்ட் விசா, இது எல்லாமே போயிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்த உடனே இது ரெண்டுத்துலையுமே கை வச்சுட்டாரு, எல்லாத்தையுமே. ஆமாம், டோட்டலாக எல்லாமே கை வச்சுட்டாரு. இப்போ இருக்கிற வேலை பார்க்குறவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இன்னும் எத்தனை பேர் ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து வந்து விசா முடிஞ்ச தங்கி இருந்தவங்களையும் திருப்பி அனுப்பியிருக்கார். ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்குமே வந்து ஜாப் செக்யூரிட்டின்னு பார்க்குறச்சு மிக சிக்கலான ஒரு சூழலாக இருக்குது. உணவுப் பொருட்களை இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள், துணிமணிகள் இது எல்லாமே பார்த்தாலுமே இந்தியன்ஸ் பெரும்பாலும் இந்தியன் ஃபுட்டு, இந்தியன் ஸ்டோர்ஸை தான் போய் டிபெண்ட் பண்ணி இருப்போம். ப்ளஸ் அமெரிக்கன்ஸும் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லெதர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பேசிஸ். ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இந்தியா விட்டுட்டு அடுத்து பாகிஸ்தான் போயிடுவோம், அடுத்து வந்து பங்களாதேஷ் போயிடுவாங்க, அடுத்து மெக்சிகோக்கு போயிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. வியட்நாம் போயிடுவாங்கன்னு சொல்லி எடுக்க முடியாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்குது, அங்கே இனிமேல் தான் அவன் கிரியேட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா மாதம் வருது. அப்போ நீங்கள் இது சரி செய்தால் அடுத்து நம்முடைய பெர்மனண்டாக அங்கே போகாது, நாம மீடி ரிப்பீட் பண்ணிடலாம் மறுபடி. எஸ், அதாவது மறுபடியும் நாம் திசை திருப்பி நம்ம நாட்டிலே கொண்டு வந்து. இல்லை சார், ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லாங் பீரியட் வரும். இதுதான் சிக்கல். இருங்க, இது ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய சிக்கலாகவே வந்து இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். ஒன்ஸ் போயிட்டேன்னா அதை திருப்பி ரெட்டிஃபை பண்ணி வர்றதுக்கு ஒரு லாங் டைம் கடுமையான ஃபைட் பண்ணணும், ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் வரும் சார். ஆமா, இப்பதான் உண்மையான கன்சர்ன், கவலை வருகிறது. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்லயே நீங்க ஃபுட் சரியில்லைன்னு ஒரு கஸ்டமர் வெளியில போயிட்டானா மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு அவன் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் ஒன்ஸ் இன்னொரு கிளையண்ட்டை போய் அந்த பையரே இருக்கட்டுமே, பையர் இன்னொரு கிளையண்ட்டை தேடி போய் இன்னொரு கண்ட்ரில போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டானா இங்க இருக்கிற இது வந்து மிஸ் ஆயிடும். நம்ம செந்தில்வேல் சார்ட்டே கேட்போம். ஆனா இதைத்தான் நான் யோசிச்சேன், நீங்க அழகா சொல்லிட்டீங்க. மீண்டும் ஒரு வியட்நாமோ ஒரு பங்களாதேஷோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் யாராக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டை நாம் ரெட்டிஃபை பண்ணி பேசினா நாம் 5 ரூபாய்க்கு கொடுக்குற பொருள் அவன் 4 ரூபா 95 பைசா கொடுத்தா கூட நமக்கு சிக்கலாக இருக்கும். எஸ், இப்போ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ வேறு ஆங்கிளில் பார்க்குறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, அமெரிக்கா நம்மை வந்து ஒரு இல் ட்ரீட்டட் பண்ணுது ஒன்று. இப்போ நமக்கு ஆயில் வாங்குவதற்கு ஈரான் இன்னைக்கு இந்திய மதிப்பில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது, நமக்கு கூட கை நீட்டுறாங்க. ஆனால் நாம் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் இதுக்கான பின்னணி என்னங்கிறது பார்க்குற போது அமெரிக்காவில் பல ஆயிரம் மில்லியன் ஏக்கர்ஸ் இருக்குது. அதில் விளையக்கூடிய இந்திய சந்தைகளை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 1. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளியாகிருக்கக்கூடிய நேற்று விஷயத்திற்கு இந்தியாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. சுவிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கட்டுரையில் நிறைய சொல்லிட்டு, த ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன் டு த ப்ரொவைட் ரிலீஃப் டு த ஒர்க்கர்ஸ் ஹூ லூஸ் இன்கம் டியூ டு தி ஜாப் லாஸ் த யூனியன் டிமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக முதல்ல இந்த அமெரிக்காவில் இந்த வரி தீவிரவாதம், இதைத்தான் திரு செந்தில்வேல் அவர்கள் தொடக்கத்தை சொன்னாங்க. மிகச்சரியான சொல் அதுதான். இது வந்து வரி தீவிரவாதம். இந்த வரி தீவிரவாதம் அமெரிக்காவுக்கே கூட நல்லதில்லை என்பதை இன்னும் அமெரிக்க அதிபர் உணர மறுக்கிறாருங்கிறது சோகமான ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், இது மாதிரியான ஒரு கடுமையான வரி விதிப்பு நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. மிக நிச்சயமாக இது திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபரையே கண்டித்திருக்கிறது, இது கூடாது, இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிற அரசியல் தலைவர்கள் கூட இதையே தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். எந்த நாடு உள்ளே வந்தாலும் சரி, அது பங்களாதேஷாக இருக்கலாம், வியட்நாமாக இருக்கலாம், எந்த ஒரு நாடு உள்ளே வந்தாலும் கூட இந்திய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதையை அவர்கள் பெறவே முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் பெற முடியாது. அதனால ஞாபகம் சரிங்களா? ஏனென்றால் அமெரிக்கர்கள் பிற நாட்டு மக்களிடம் முற்றிலும் வேறுபட்டவர்கள். அவங்க வந்து முதல்ல வந்து
ப்ரைஸ் பார்க்கறது இல்லை, காஸ்ட் பார்க்கறது இல்லை, குவாலிட்டி பார்க்குறாங்க, எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாங்க. இந்திய துணிகளுக்கும் இந்திய பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்தை மரியாதை என்பது தனித்துவமானது. தொடர்ந்து நம்முடைய அரங்கத்திலே நான் சொல்லியிருக்கேன். அது வணிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய வணிகர்கள், குறிப்பாக தமிழக வணிகர்கள், குறிப்பாக திருப்பூர் வணிகர்கள், அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்குது சர்வதேச சந்தையில். அப்படி இருக்கப்பே தான் நம்ம இவ்வளோ நாள் அந்த மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன்னா அது வந்து நம்முடைய திருப்பூர் வணிகர்களை பொறுத்தவரை எப்படின்னா எல்லாவற்றையும் மிக முக்கியமாக பார்க்குறது அந்த நாணயம். எந்த ஆர்மையிலும் எந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ புகாரே வராது. குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த பொருளை எந்த தரத்தில் வழங்க வேண்டுமோ அவங்கள வந்து தன்னோட வாழ்க்கையை அடகு வைத்தாதான் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்றது அமெரிக்கா இம்போர்ட்டர்ஸ்ட பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி. ஆமா, அமெரிக்கர்கள் மத்தியில் மிக நிச்சயமாக அதுக்கென்று ஒரு தரமான ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு தேவை இருக்கிறது. இதை பங்களாதேஷோ அல்லது வியட்நாமோ வந்து சரி செய்ய முடியுமா என்றால் முடியாது. நாம் நினைக்கிற மாதிரி அமெரிக்க சந்தை வந்து வெறுமனே சந்தை இல்லை, அது இந்திய பொருட்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையின் ஒரு வெளிப்பாடு. அது இந்திய பொருட்களுக்கு எப்போதுமே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் இவர்கள்லாம் உள்ளே வந்துவிடுமாண்டா வர முடியாது. அதனால தான் அமெரிக்க மத்தியிலே இதற்கு எதிராக மிக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வரத்தான் செய்ய போகிறது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இரண்டாவது, இந்த 50% வரி விதிப்பை பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறேன், அநேகமாக செப்டம்பர் 11 will be the deadline. 11 ஆமாம், செப்டம்பர் 11 இந்திய பார்க்கக்கூடிய செப்டம்பர் 11. ஏனென்றால் அன்றைக்கி தான் அவங்க பயங்கரவாத எதிர்ப்பு நாள் அவர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு. அப்போது அமெரிக்கா எந்த பக்கம் நிற்கப் போகிறீங்க ஒரு பெரிய கேள்விக்கு ட்ரம்ப் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறார் செப்டம்பர் 10-11. ஏன் இப்போ SCO நேற்று வந்து ஷாங்காய் மாநாட்டில் ஏன் பயங்கரவாதத்தை முன்னிறுத்தப்பட்டது அப்படின்னா, பயங்கரவாத எதிர்ப்பு நாள் இப்போது வரப்போகிறது, 10 நாள் வரப்போகிறது, இன்னும் 9 நாள் வரப்போகிறது. அப்போ அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கிறதுங்கிற போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ நான் கேட்குறேன், SCO மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் போகிறாங்க, பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஜிபிங்க 3 பேரும் கை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் மூமெண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது, ஒரு விதமான ஆசீர்வாதிக்கும். இப்போ அமெரிக்கா நீங்க சைனா கூட சேரக்கூடாது, நீங்க ரஷ்யா கூட சேரக்கூடாது, நாங்க தான் டெமோக்ராட் அப்படின்னு இல்லை. அது இந்திய வெளியுறவு கொள்கை தொடக்கத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம். 1947 சொல்லிக் கொண்டு வருகிறோம். எந்த ஒரு நாட்டின் உறவையும் நாம் வேறு எந்த ஒரு நாட்டின் உறவோடு நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லைங்கிறத நம்ம ஒரு அரசாங்கத்தோட கொள்கையாக வச்சிருக்கோம். அது நம்மளுடைய கொள்கை. ஆமாம், ஒரு பக்கம் ஜின்பிங், இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின், நடுவில் இந்திய பிரதமர் இருக்கிறார்னு சொன்னால் இந்த உறவு தான் இப்போதைக்கு அவரை கலங்க வைத்திருக்கிறது. மிக நிச்சயமாக கலங்க வைத்திருக்கிறது. ஆமாம், சந்தேகமே இல்லை. எல்லாவற்றுக்கும் அவர் இன்னும் ஒரு நாட்களில் அவர் பதில் சொல்ல வேண்டிய. இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு நான் கவனிக்கிறேன், நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் வருது, நல்லா கவனிங்க. நான் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி கொண்டே இருப்பேன். பாருங்க, மார்க்கோ ரூபியா விரைவில் இந்தியாவுக்கும் எங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டதுங்கிறார். பட்டு விட்டது. அவர்கள் தான் இப்போ கட்டாயம் தெரியும். நல்லா பாருங்களேன், இப்போது திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றுமதியாளர் இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய இந்த கவலைகளும் இந்த பிரச்சனைகளும் மிக நிச்சயமாக விரைவில் தீர்வு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கான மத்திய அரசின் கடப்பாடு என்ன, மாநில அரசின் கடப்பாடு என்ன அப்படின்லாம் வருவோம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, இதுகாரும் இன்றைய வரையில் இந்திய பொருட்களை உபயோகித்து வந்த அமெரிக்கர்களுக்கு மாற்றாக நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள்? அப்ப அங்க சமூகத்துல கேள்வி வந்துரும்ல. நிச்சயமா வரும்ல. அங்க ஒரு பிசினஸ் அசோசியேஷன் இருக்குல்ல. இல்ல, அவங்க எல்லாமே இங்க பாருங்களேன், அமெரிக்க சந்தை என்பது கன்சூமர் பேஸ்ட் மார்க்கெட். கண்டிப்பா கன்சூமர் பேஸ்ட் மார்க்கெட். அவங்கள நீங்க என்ன தர போறீங்க? நாங்கள் பங்களாதேஷ் வரப்போகுது, இல்லைன்னா நீங்கள் வந்து வியட்நாம்லேருந்து வரப்போகுது என்று சொன்னால் சந்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. பாஸ்கரன் சார் அவரே புரிஞ்சுக்க மாட்டேங்க. பாஸ்கரன் சார், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டெக்ஸ்டைல் எக்ஸ்பெக்டிங் கம்மிங் 100 பில்லியன் டாலர்ஸ். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் $100 பில்லியன் இலக்கு வச்சுட்டாங்க. இப்போ இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம 6வது இடம். உலகத்தில் நாங்கள் 4.1% ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும், எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும்? அதுதான் மீண்டும் சொல்கிறேன். இப்போது அமெரிக்க சந்தை மிக நெருக்கமாக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் என்கிற ஒரு நிலையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மிக நிச்சயமாக வேறு எந்த ஒரு நாட்டு பொருளும் இந்திய நாட்டு பொருளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அமெரிக்க சந்தையில். அமெரிக்க சந்தை தான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு தோழர் கண்ணன் சொன்ன மாதிரி வியட்நாமோ, பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ, கம்போடியாவோ எந்த நாடும் இந்திய பொருட்களுக்கு சமமான தரமான பொருளை கொடுக்க முடியாது. ஏனென்றால் 3 காரணங்கள். ஒன்று, இந்திய பொருள் மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது, இந்திய வணிகர்கள் தொடர்ந்து காட்டி வருகிற அந்த நாணயம்.
தொழில் நாணயம். அது வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. சரி. மூன்றாவதாக இந்தியாவுடன் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு சார்ந்த ஒரு ஒட்டுதல். ஓகே ஓகே ஓகே. அது பங்களாதேஷோட வருமா அப்படின்னா வராது. அது வராது. வியட்நாமோடு சேர்ந்து வருமானா வராது. அது ஏற்கனவே நாம் வலுப்படுத்தி வைத்திருக்கிறோம். சந்தை நிலவரம் அப்படி தான் இருக்கு. இதை அமெரிக்க அதிபர் மட்டும்தான் புரிந்து கொள்ளவிருக்கிறார், அமெரிக்கர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாஸ்டன் பிராமின்ஸுங்கிற வார்த்தை ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நேற்றைக்கு பிராமணர்கள் இந்தியாவில் சம்பாதிக்க, அதை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை. பாஸ்டன் பிராமின்ஸுங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லாடல். லத்தீன்லேருந்து அவங்க காவு கொள்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. மேலாதிக்க ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனுக்கு, பிரபுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பாஸ்டன் கிறிஸ்டியன்ஸ், பாஸ்டன் பிராமின்ஸ். அதை இங்கே என்னமோ இந்திய பிராமணர்களை சாதித்த மாதிரி நம்ம லோக்கல் சேனல்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியும், அதையும் சொல்லிக்கிறோம். செந்தில்வேல் சார், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது சமூக கட்டமைப்புகளை நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குற சில கேள்விகளுக்கு இப்போ எந்த மாதிரி நிலை இருக்குது? 5 லட்சம் பேரில் 14,000 12,000 இப்படித்தான் சம்பளம் வாங்க சாதாரண மக்கள்கிட்ட கேட்டோம். இந்த பாதிப்புகள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டதா? புலம்பல்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். இது எப்படி இருக்கு சார் திருப்பூர் அந்த பகுதியில்? சொல்லுங்க செந்தில்வேல் சார். சார், பாதிப்பு ஆரம்பிச்சு அத ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனாலதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் நாங்க பதறோம். ஏன்னா அவங்க அந்த 25% டாக்ஸ் போட்டது 50% டாக்ஸ் போட்டா அந்த வெறும் 50% மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால ஒவ்வொரு பொருட்களுக்கும் விரிச்ச வரி விதிப்பு 8% 10% வரைக்கும் இருக்குது. 25% விதிச்ச போது அது 35% கணக்கெடுத்துக்கணும். 50% இது பண்ணும் போது அது 60% தான் கணக்காகும். இது வரும்போது எங்கனால தாங்க முடியாது, 25% எங்கனால தாங்க முடியாது. இரண்டாவது, சாதாரணமான தொழிலாளி அவன் டெய்லி வந்து இங்க வேலை செஞ்சா தான் அவனுக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை தாங்குவதற்கு ஒரு இதுவதற்கு வாரக்கூலியா இங்க வாங்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சாதாரணமான இன்னைக்கு ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறவன் வாழ்வாதாரமே சிக்கலான சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகள், அது வெறும் இந்த அமெரிக்கா பிரச்சனை மட்டும் இல்ல, இதை சார்ந்து வேலை செய்யற தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவு இருக்குது, ஏதாவது வெஹிக்கிள் லோன், நகை கடன், ஏதாவது ஒன்று இருந்துட்டு இருக்கு. அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இது எல்லாம் போக வேலை இல்லை அப்படி என்றால் வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி சிக்கல் ஆயாச்சு சார். இப்ப நான் சொல்றது எங்க ஊர்ல மட்டும் இல்ல சார், சரி, திருப்பூர்ல மட்டும் இன்னும் அரௌண்ட் 5 லட்சம் to 6 லட்சம். வெறும் பனியன் தொழில்னா வெறும் பனியன் தைக்கிறது மட்டும் இல்லையே, நூல் உற்பத்தி, துணி உற்பத்தி, சாயமிடுதல், அதுக்குண்டான ஸ்டீமிங் பண்றது, எம்ப்ராய்டரி பண்றது, பிரிண்ட் அடிக்கிறது, பேக்கிங் பண்றது, இதை எடுத்துக்கொண்டு போய் காஜாப்பட்டம் அடிப்பது, லாரி, வேன்கள். சார், திருப்பூர்ல ஒரு சின்ன பட்டன் இல்லைன்னாலும் டீ கடை வரை வந்து ஏற்றுமதியாளர் வரைக்கும் பாதிச்சிருவான். ஒட்டுமொத்த தொழிலே நிற்கிதுக்கும் போது 40% ஏற்றுமதி தொழில் அமெரிக்கா மார்க்கெட்டை நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது நின்னுதுன்னா அதை சார்ந்த தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? இதே கணக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க, திருப்பூர்ல மட்டும் இல்லையே, ஈரோடு, கரூர், சேலம், கோயம்புத்தூர், சென்னை, ராஜபாளையம், எத்தனை ஊர் இருக்குது. கண்டிப்பா இந்தியா ஃபுல்லா கணக்கு எடுத்துக்கங்க, எத்தனை ஊர்கள் இருக்கு. அதை சார்ந்த தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? ஒரு மாசத்துக்கு ஏதாவது சமாளிக்க முடியும் சார், அடுத்த மாசம் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இது இப்போ 2வது மாசம் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? செந்தில்வேல் சார் எங்க போவாங்க சார்? செந்தில்வேல் சார், இப்போ நீங்க திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய ஒரு செக்ரட்டரி, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க இதற்கான ரெமிடி, ஒரு வடிகால் மத்திய அரசு என்ன எதிர்பார்க்கிறீங்க? மாநில அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சார், மத்திய அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு அதாவது ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே ஒரு 20 to 25% அவங்க முதலீடு, மீதி 75% வங்கி முதலீடு தான். வங்கி தான் பைனான்ஸ் பண்ணுது. அதுக்கு வந்து இந்திய ECGCங்கிற இந்திய ஏற்றுமதி கிரெடிட் கேரண்டி கவுன்சில் இருந்து ஒரு பாலிசி வாங்கி தான் எந்த ஏற்றுமதி இதுவும் நடக்குது. அதனால 75% வங்கி பணத்துல இருந்து அவங்க வந்து 60 நாள் 90 நாளைக்குள்ள கொடுக்கலன்னு எங்க அக்கௌண்ட் NPA பண்ணிடுவாங்க. மத்திய அரசாங்கம் உடனடியா வங்கிகளுக்கு அறிவுறுத்தணும், இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த ஏற்றுமதி கணக்குகளை எதுவும் தொடக்கூடாது, அது இருக்கட்டும், வட்டி பின்னால வாங்கிக்கலாம், அந்த அசல பின்னால. ஏன்னா இவங்களுக்கு நாங்களே பணம் கட்டலைன்னாலும் இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வந்துடும்.
இரண்டாவது, மாற்று மார்க்கெட்டை எங்களுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றதுக்கு எங்களுக்கு இந்த பிரஷர் இல்லைன்னா நாங்க மாற்று மார்க்கெட்டை நோக்கி போவோம். மாற்று மார்க்கெட்னா சார் அமெரிக்கா லெவலுக்கு வராது, ஆனா ட்ரை பண்ணா கண்டிப்பா போக முடியும். ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டு கொஞ்சம் பெரிய மார்க்கெட் இருக்கிறதுலையே நம்மளோட நேசக்கரங்களுடைய நாடு. அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டை திருப்போம்னா அங்களோட வரி விதிகத்தை அங்க அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்ணணும். ரெண்டாவது, அங்க ஆல்ரெடி ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து விலக்கி நாங்க உள்ளுக்குள்ள போகணும் இல்ல, அதுக்கு ஒரு வருஷமா அது ஆகுமே. அப்புறம் அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட சமாச்சாரம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்க போய் ரீச் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இங்க பிரஷர் இல்லாம இருக்கணும். 6 மாசத்துக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள எங்க அக்கௌண்ட் என்பிஏ ஆயிருச்சுன்னா அடுத்தவன் ஜப்தி நடவடிக்கை வந்துருவானே பேங்க்காரன். சரி, இது எங்களுக்கு வேணும். இது போக வட்டி சலுகைகள், ஊக்கத்தொகையை கொடுக்கணும், மாற்று மார்க்கெட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிச்சுன்னா அமெரிக்கா மார்க்கெட் வந்தாலும் வரலைன்னாலும் நம்ம இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி, தொழிலாளர்களுக்கு கொரோனா காலத்துல கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும். அவங்களோட கல்வி கடனை வந்து உடனடியா இது பண்ணணும். அவங்க தனிப்பட்ட முறையில இந்த கடன் வாங்கியிருந்தா அதை தள்ளுபடி பண்றதோ பின்னால வசூல் பண்ணிக்கோன்னு சொல்லணும். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாசமானதும் இப்போ விவசாயிகளுக்கு வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இந்த தொழிலாளர்களுக்கு மாசமானது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருள் கொடுக்கணும், அதிகப்படுத்தி கொடுக்கலாம். கரெக்ட். சலுகை இதுல வந்து வட்டி இல்லாத கடனை பேங்க்ல கொடுக்கலாம். நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்தா அவன் தொழிலாளி பயப்பட மாட்டான். வாழ்வாதாரத்துக்கு வந்து சிக்கல் இல்லை, நாம இதை சமாளிச்சு வந்துடுவோம்னு இருப்பான். இல்லைன்னா இது வேற மாதிரி போய் ஒரு பொருளாதார சீர்குலைவு குற்றச்சம்பவம் அதிகமாகி நாடே சீர்கிட்டு போயிடும் சார். இளந்தமிழ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சார். திரு செந்தில்வேல் அவர்கள் குமரி சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு சொல்லக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த 50% வரி விதிப்பால் ஒட்டுமொத்த ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இந்த ஏற்றுமதி தொழில், ஜவுளி மற்றும் இந்த நிட்டிங்னு சொல்றோம் இல்லையா, ஆயத்தாடை பனியன் தொழில், அவங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏற்றுமதியாளர்களின் நெருக்கடிகளை தீர்க்க வங்கிகளில் வட்டியில்லா கடன்கள் வழங்க முன்வர வேண்டும். குறிப்பாக ஏற்றுமதி மதிப்பிற்கேற்ப 30 முதல் 40 விழுக்காடு அளவிற்கு உதவிகள் செய்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இந்த இறக்குமதி, பருத்தி இறக்குமதிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 11 விழுக்காடு இருந்த அந்த வரியை விலக்கு கொடுத்திருக்குது மத்திய அரசாங்கம். அதுக்கு குறிப்பாக டிசம்பர் 31, 2025 வரைக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அந்த விலக்கு கொடுத்திருக்காங்க. அந்த காலக்கெடு இல்லாமல் இந்த நிலைமை சீரடையும் வரை இந்த வரி விலக்கை நீடிப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஒரு உதவி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் இது ஏற்றுமதியாளர்களுக்கு, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் வழங்குவது, கடன் மறுசீரமைப்பு, வட்டி தள்ளுபடி போன்ற நடவடிக்கைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுல இவ்வளவு விஷயங்களை ஒரு தலைமை பண்போடு, நிர்வாகம் மற்றும் இந்த ஆளுமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாயுள்ளத்தின் கூடிய தலைவராக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த வேலைகளை எடுத்து சொல்லி அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து இந்த தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு, இதை நகர்த்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு முதலீட்டை ஈர்க்க போகிறேன் என்று பம்மாத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அம்மா அவர்கள் நான் ரொம்ப கடுமையா சொல்றேன், அவங்க மென்மையா குறிப்பிட்டிருக்காங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இந்த அடிப்படையில் இன்னும் கூட புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி, குறிப்பாக நீங்க சொன்ன ஜுவல்லரி, அந்த தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த ரத்தின கற்கள், இது வந்து ஒரு 4500 கோடி ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு ஏற்றுமதி தொழில். அதே மாதிரி வாகன உற்பத்தி, அந்த உதிரி பாகங்கள்ல 2600 கோடி, பொறியியல் சார்ந்த ஏற்றுமதியில
ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வரி விதிப்பினால. தோல் பதனிடும் தொழில ஒரு 12,000 கோடி, கடல் உணவு சார்ந்த இந்த ஏற்றுமதியில 9,000 கோடின்னு சொல்லி இவங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 4-5 செக்டர்லயே கிட்டத்தட்ட 28,100 கோடி ரூபாய்க்கு மேல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள் இருக்கு. இந்த 4-5 செக்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 13,70,000 பேர் பணி இழப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டார்கள், திரு கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை பற்றி மட்டும் பேசுறோம். ஏன்னா இங்க உங்களுக்கு இந்தியாவினுடைய ஏற்றுமதியில நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு 8% மேல தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமான ஏற்றுமதிகள் நடக்குதுங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நிறைய வரி வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இங்க உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் தொழிலாளர்கள் குடும்பங்கள் 30 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பா இதுல எல்லாம் கவனம் செலுத்தாமல் முதலமைச்சர் போயிருக்கிறாரு. இவருக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையின் அந்த அடிப்படையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு. இதுல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கடைசியாக அந்த அறிக்கை முடிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, 50 விழுக்காடு வரி விதிப்பால் நிர்கதியாய் நிற்கக்கூடிய 30 லட்சம் தொழிலாளர்கள், அதிலும் குறிப்பாக பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற லட்சக்கணக்கான பெண்கள் மிகப்பெரிய அளவில் நேரடியாக பாதிக்கின்ற நிலையில் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் போர்க்கால அடிப்படையில் உதவிட நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று மிக தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டிய பல்வேறு தவறுகளை தமிழ்நாட்டு அரசாங்கம் திருத்திக் கொண்டு சில நடவடிக்கைகள் எடுத்ததை நாம் பார்த்திருக்கோம். நாம் விவாதித்த விஷயங்கள் எல்லாம் அரசு திருத்தியதை பார்த்திருக்கிறோம். நன்றி. இந்த முறை இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிச்சயமாக இதற்கு செவிமடுத்து இந்த மக்களுக்கு இந்த ஏற்றுமதி உற்பத்தியாளர்களுக்கும் அதை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு விடிவை கொடுக்கும் என்று நாம் புரட்சி தாயின் வாயிலாக இந்த விடியல் கிடைக்கும் என்று நாம் நம்முடைய நம்பிக்கையை தெரிவிப்பதை நான் என்னுடைய நிறைவு கருத்தாக நான் வைக்கிறேன். நன்றி சார். கண்ணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், நம்மளது எக்ஸ்போர்ட், இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் தான் நம்பர் 1ல இருக்காங்க. 30% ஆஃப் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் குஜராத் தந்து போகுது. அடுத்த ரெண்டாவது டோட்டல் கமாடிட்டிஸ். எஸ், அதில் மகாராஷ்டிரா எடுத்தோன்னா 35% வந்துடுறாங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 26 வருது. அதுக்கப்புறம் கர்நாடகா 15 வருது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்டேட்ஸ், ஆமாம், மற்ற ஸ்டேட்ஸ் வருது. ஸோ இந்த மேஜர்னா 4 ஸ்டேட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியாவோட எக்கானமியோட ஸ்ட்ரென்த்துக்கு. நம்மளுடைய பண மதிப்பை உயர்த்துறதுக்கும் தொழிலாளர்கள் நலன் காக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஆமாம், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அந்த சப்போர்ட்டில் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னாலுமே சப்போர்ட்டில் இருந்தாலும் இல்லைனாலுமே இழப்பு இந்தியாவுக்கு தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எல்லாமே நம்ம சென்ட்ரலை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்போர்ட் சென்ட்ரலை பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு மத்திய அரசு மாநில, ஆமாம், மத்திய மாநில எந்த அரசும் பார்க்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 + 25% ஃபர்ஸ்ட் 25% ட்ரம்ப் இந்தியா பேரில் போட்டிருக்காங்க, அமெரிக்கா இந்தியா பேரில் போட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த 25%க்கு மேனுஃபேக்சர்ஸ்க்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே, அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அது இந்தியா இன்னொரு ஃபாரின் பாலிசி வச்சிருக்கிறதுனால ஒரு பெனால்ட்டி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 25% எந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம், எனி எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் பாதிக்கப்படும், இப்போ மருந்துகள், ஸ்மார்ட் ஃபோனு அண்டு கேஸஸ் அண்டு ஆயில், இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு மிச்சம் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்களோ அதில் எவ்வளோ பர்சன்ட்டோ அந்த பர்சன்ட்டை கவர்மெண்ட்டு இமீடியட்டாக சப்சிடியாக கொடுத்துடணும். ஆமாம், செந்தில்வேல் சார் சொல்கிற மாதிரி 5 லட்சம் தொழிலாளர்களுக்கோ இல்லை 13 லட்சம் தொழிலாளர்களுக்கோ நம்ம நேரடியாக அரசாங்கம் கொடுக்கறத விட வெறும் ஆயிரக்கணக்கில் இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு டைரெக்டாக இந்த லாஸ் இருக்குது. அவங்களுக்கு 25% டேக்ஸ், நான் ரஃபாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் 5.7% வரைக்கும் ஒரு பெனால்ட்டி எக்ஸ்ட்ராவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாஸஸை இம்மீடியட்டாக, ஏன்னா பில்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா
எதெல்லாம் போகுது அதில் எவ்வளோ வந்து இந்த மேனுஃபேக்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 25% பிரித்து கொடுத்துடணும். ஆமாம், அப்படியே வந்து பில்லில் இமீடியட்டாக அந்த மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு அதை இமீடியட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் லாஸே ஆகாது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு மாற்றம் ஏற்படும். ஆமாம், கண்டிப்பாக வரும்ல. ஆமாம், ஏன்னா பையர்ஸ் வந்து இந்த 25% ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 20% வரைக்கும் ஏற்றுக்குவாங்க. அது போக மிச்சம் இருக்கிறத இந்த செல்லர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் 2 பேருமே வந்து ஓரளவுக்கு மாடரேட் பண்ணுவாங்க. ஒரு 10% வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இருக்கிறதுனால இந்த 25% ப்ளஸ் சிறப்பு அடிஷ்னல் பெனால்ட்டி என்ன இருக்கோ அதை மத்திய அரசு ஏற்றுக்கணும், இமீடியட்டாக அவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சப்போர்ட் ஏதாவது கொடுக்கணும். அவங்களுக்கு உண்டான அந்த லோனுக்காக இருக்கட்டும், ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சப்சிடி ஒரு டைம் பீரியட் ஒரு 6 months ஒரு 1 year கொடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிடணும், உங்களோட பிசினஸை அதர் கண்ட்ரீஸ்க்கும் நீங்க இது பண்ணுங்க. 100%ன்றதை 70, 80, 60 அப்படின்னு படிப்படியாக குறைச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸோ இந்த பாதிப்பு பெருமளவில் ஓரளவுக்கு சரி செய்யப்படும். இப்போது என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். என்னென்ன 4000 கோடி ரூபாய் மொத்த பாதிப்பு அப்படின்னா தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு 4000 கோடி ரூபாய் கொடுத்து அரசு இதை கொள்முதல் செய்வதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை தான். உரிமை தொகையே கிட்டத்தட்ட 12,000 கோடி. என்னை பொறுத்தவரையில் இல்லை, அதுக்குள்ளே நான் போகிறது ஆமாம். என்னை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா மாநில அரசு மிக நிச்சயமாக இதை முழுவதுமையாக கொள்முதல் செய்யலாம். என்ன கேட்டு அவ்வளவுதான். நாம சொல்ற இந்த மானியம் ஏற்பட்ட பாதிப்பு இந்த உற்பத்தி தேங்கி இருக்கிற பொருளுக்கு கொடுக்கலாம். ஆமா, நிலைமை சீராகும் வரையில இந்த 4000 கோடி ரூபாய் என்பது ஒரு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் என்று சொல்வது வந்து மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்க முடியாது. ஏன்னா திரும்ப வரத்தான் போகுது, சரிங்களா? அதனால இந்த 4000 கோடி ரூபாய்க்கான கொள்முதலை நேரடியாக மாநில அரசே செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை. அதை தாண்டி இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிடக்ட் பண்ணல. அதெல்லாம் சிறிது, ரொம்ப சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் இந்த கடன் உதவிக்கு முயற்சி செய்கிறது, அப்புறம் வங்கிகளிடம் சொல்வது, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட மிக முக்கியமாக நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா மாநில அரசு ஏன் 4000 கோடி ரூபாய்க்கு இதை கொள்முதல் செய்து இப்போ இருக்கக்கூடிய சாய்ஸ் மாநில அரசுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையில். மிக நிச்சயமாக ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாநில அரசு இதை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் நான் நம்புகிறேன். அதனால் மிக நிச்சயமாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நேர்களை இன்றைக்கு நம்ம அமெரிக்காவுடைய இந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அது எப்படி வேணாலும் சொல்லுவோம், அதாவது வரி பயங்கரவாதம் அப்படித்தான் ஆரம்பித்தார்கள். இது அமெரிக்கா உள்ளேயே மக்கள் பொது சமூகத்தில் ஏராளமான கருத்து மாறுபாடுகளை உருவாக்கி இருக்கிறது. அது நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஆகவே அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மார்க் ரூபியோ விரைவில் இந்தியாவோடு நாங்கள் ஒரு நல்ல பலனை எட்டப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்தியா வந்து ராஜ்ய ரீதியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் புட்டினோடும் ஜிம்பின்கோடு கைகோர்த்திருப்பது அமெரிக்காவுக்கு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு திருப்பூர் மட்டுமல்ல, தோழர் செந்தில்வேல் அவர்கள் சொன்னதை மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அதிமுகவுடைய பொதுச் செயலர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சசிகலா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவாதத்தில் நேரம் எங்களுக்கு இடம் தர மறுக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட அதிமுகவினுடைய மதிப்புக்குரிய சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன், பொருளாதார நிபுணர் தோழர் கண்ணன், செந்தில்வேல் அவர்கள் திருப்பூரிலிருந்து, வழக்கமாக எங்களுடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.